திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி இது என்னங்க அப்படின்னு இது எப்படி தாக்கம் ஏற்படுத்தும்? பொதுக்கூட்டத்தன்னைக்கு தான் அவர் அந்த வார்த்தையை பேசுறார். அந்த பிற்பகல் நேரத்துல திவாகரன் கொடுத்த ஒரு பேட்டி அவர்கள் சூழ்நிலை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நாங்க மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்ன அதிமுக அந்த இடத்தை இன்னும் அடைய முடியல. இதையெல்லாம் வச்சு பார்த்தா ஒப்பீட்டளவுல திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஒரு திராவிட கட்சியோடு தான் கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாரு. திராவிட கட்சிக்கு அவர் என்ன டெபினிஷன் சொல்ல போறான்னு தெரியல. விஜய் கூட சேர்ந்து ஏன் விஜய் திராவிட கட்சி இல்லையா, கொள்கை வழிகாட்டியாவே பெரியார் வச்சிருக்கிறான்ட்டு ஏதாவது சொல்ல அங்கே போய் சேர்த்தாரலாம். சசிகலாவுடைய மனநிலையை வெளியில தெரிஞ்ச மனநிலையை படிச்சு சொல்றேன். 1000 இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சு ஒரு 60 சீட்டுக்கு செட்டில் ஆயிடுவார் விஜய். பாருங்களேன், தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபியுடைய அழுத்தத்தின் காரணமாக. இப்ப எண்ணிக்கையை ஆரம்பிக்கல நீங்க அதிமுக பாஜக. இப்ப சில தகவல்கள் 50 சீட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரிலாம் வருது. இப்ப எத்தனை தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இபிஎஸ்க்கு? இல்ல, நிஜமா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 160 இடங்களுக்கு குறையாம 170 இடங்களாவது நம்ம நிக்கணும் திமுக மாதிரியே அப்படின்னு எடப்பாடி நினைத்தால் அது தவறல்ல. நாங்கள் அதிமுக ஆட்சி அமைப்போம், தனிச்சு ஆட்சிங்கிற வார்த்தையை வேற வார்த்தைகள்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதிமுக. அதுல நியாயமும் இருக்கு. ஏன்னா கூட்டணி ஆட்சி சரி வராங்கிற ஸ்டாண்ட் தான் அவங்களும் எடுக்கிறாங்க. அப்படி நாங்களே ஆட்சி அமைப்போம்னு சொல்கிற போது 170 இடங்கள்ங்கிறது ஒரு சேஃபான நம்பர். என்ன நடந்தாலும் 160க்கு குறையக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட்ல இருப்பார். என்ன செய்யறாங்க, ஏன்னா அப்படி அவங்க வாங்குறதுல பிஜேபி யாருக்கெல்லாம் கொடுக்க போகுது, அதிமுக யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது இன்னும் நமக்கு வெளிப்படையா தெரியல. பிஜேபி ஒரு கணக்கை மனசுல வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கோட்டால யாருக்கு கொடுக்கும், தினகரனுக்கு நாங்க கொடுக்குறோம்னு அவங்க சொன்னதா கேள்விப்பட்டோம். தினகரன் அதை சொல்றாரு, நாங்க பிஜேபி எங்களுக்கு நம்பர் பேசி கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ அன்புமணிக்கு ஒரு தனியாவே கொடுத்துட்டார். இதெல்லாம் கொடுத்தது போக 55, அன்புமணிக்கு கொடுத்தது போக 55, இல்ல அன்புமணி இல்லாமல் 55 ஒரு கேள்வி வந்தா அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறும். அதனால் நம்மளே ஒரு நம்பரை ஆசைக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி என்னன்னு முதல்ல வரட்டும். அதான் சொன்னேன், ஒரு 170ங்கிறது சேஃபான நம்பர் ஆட்சியை பிடிக்கிற நினைக்கிற கட்சிகளுக்கு. இன்னமும் செய்தியாளர்கள் சந்திப்புல சில கட்சிகளோடு பேசி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு தான் இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. அது என்ன கட்சி, என்ன வர்றது? அவர் சொல்ற இவ்வளவு டைட்டா ஏறி என்ன ஆர்ஏசியில கூட இடம் இருக்கான்னு தெரியாத போது கூட ஸ்டாலின் இன்னும் கட்சி வருங்கிறாரு. நேற்று தி வீக் கான்க்ளேவ்ல போய் பேசுறாரு, மேலும் சில கட்சிகள் வருங்கிறாரு. இது அடுத்த ஆளை பீதியை கிளப்புறதுக்கும் பயன்படுத்தலாம், இல்ல நிஜமாவே இன்னும் 1-2 பேர்ட்ட பேசிட்டு இருக்காரான்னு நமக்கு தெரியல. அப்படி சொல்றாருன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி தான். ஏன்னா போதுமான அளவுக்கு திமுக அணி ஒரு வடிவம் பெற்றாச்சு. திமுக தான் அந்த கட்டாயம் இருக்கு. யார் வந்தாலும் இல்லை, குறைஞ்சபட்ச வாக்கு வங்கியை வைத்திருக்கிற எவர் வந்தாலும் சேர்த்துக்கொள்ள வேண்டிய நிலைமையில் அதிமுக இருக்கு. அதுக்கு கொடுக்கறதுக்கு இடமும் அங்கே இருக்கு. அவர் யாரும் என்பார், அதிகபட்சம் டாக்டர் ராமதாஸ் தான் வெளியே தெரிகிறார். மற்ற யாரும் பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்துற ஆட்கள் வர ஒன்றும் இல்லை. அன்புமணியை சமாதானப்படுத்தியாச்சுன்னா ராமதாஸ் அங்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு திராவிட கட்சியோடு தான் கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாரு. திராவிட கட்சிக்கு அவர் என்ன டெபினிஷன் சொல்ல போறான்னு தெரியல. விஜய் கூட சேர்ந்து ஏன் விஜய் திராவிட கட்சி இல்லையா, கொள்கை வழிகாட்டியாவே பெரியார் வச்சிருக்கிறான்ட்டு ஏதாவது சொல்ல அங்கே போய் சேர்த்தாருன்னா இல்ல. இப்ப என்ன வாய்ப்பு இருக்கு? ஏதாவது அதிமுக வர வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி விஜய் கிட்ட போகணும். திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா திருமாவளவன் அதை ரசிக்கலைங்கிற போது 2 சுற்று அநேகமா பேச்சுவார்த்தையை முடித்து விட்ட திருமாவளவனை பகைச்சுக்கிட்டோம், அவரை காயப்படுத்திட்டோ ஸ்டாலின் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சசிகலா அவர்கள் தனி கட்சி நினைக்கலாம். ஆனா அவர் தனிச்சு ஒரு 30-40 தொகுதியில ஒரு கேண்டிடேட்டை போடுறாருன்னா அது நிச்சயமா அதிமுக வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். அப்படி ஒரு முடிவை சசிகலா எடுப்பாராங்கிறதுல எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா அம்மாவின் ஆட்சி அமைப்போம்னு சொல்ற வார்த்தையை அவர் மாத்திக்கவே இல்லை. அவர் அரசியலே பண்ணலன்னு நான் விமர்சிக்கிறேன். தொடங்கல ஆக்டிவ் அரசியல் அவர் எப்பயுமே இன்னும் தொடங்கல. அறிக்கைகள் விடுறா, 4 ஊருக்கு போறாங்க, கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாங்க. அடுத்த கட்சி பேர் அறிவிக்கிறேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நாளா நீங்க எப்ப அறிவிச்சு, எப்ப அதை பதிவு பண்ணி, எப்போ ஒரு காமன் சிம்பல் கிடைச்சு அப்படின்னு கேள்விகள் வருது இல்ல. இல்ல அதெல்லாம் இப்ப சாத்தியம் இல்ல. அதையெல்லாம் தாண்டி சசிகலாவுடைய மனநிலையை வெளியில தெரிஞ்ச மனநிலையை படிச்சு சொல்றேன். அதிமுக ஆட்சி அமைவது அவர் கெடுப்பாரா, ஊக்கம் கொடுப்பாரா, கெடுப்பாரா? அமைதியா இருக்கிறது ஒண்ணு, மறைமுகமா ஆதரிக்கிறது ஒண்ணு. 3வது வாய்ப்பு தான் அதை எப்படியாவது தடுக்கணுங்கிறது. நீங்க எடப்பாடியை பழிவாங்குவதாக நினைத்து அதிமுக வேட்பாளரை தோற்கடித்தால் சசிகலா இத்தனை ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக செய்து வந்த அரசியல் அல்ல, சொல்லி வந்த வார்த்தைகளுக்கு முரணா இருக்கும்னு நான் சொல்றேன். இவருடைய இந்த மௌனம் கவனிக்க தகுந்தது. ஏன்னா கட்சி கொடியை அறிமுகப்படுத்தின பிறகும் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கட்சி பேரே சொல்லலை.
அதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு வைராக்கியம் அவர் மேடையில போட்டு கொதிச்சு குமுறுனார் இல்லையா, அதுல 90% உண்மைதான். எடப்பாடி அவருக்கு துரோகம் செஞ்சார் தான், காயப்படுத்தினார் தான். சரி, அதை இந்த அரசியல் கணக்குக்காக பழி வாங்குறதுக்கு ஒரு முடிவு எடுத்து 30-40 தொகுதியில் கேண்டிடேட் போட்டாருன்னா மிக நிச்சயமாக திமுகவுக்கு அது உதவியாக தான் இருக்கும். அந்த திமுகவுக்கு உதவுகிற அரசியலை சசிகலா செய்வார்னு என்னால் இன்னும் அந்த முடிவுக்கு வர முடியல. ஒருவேளை வந்துட்டாருன்னா அதை நம்ம விமர்சிக்கலாம், கருத்தை சொல்லலாம். டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள், இந்த 2 பேருக்குமே ஒரு வார்த்தை போர் அதிகமா இருக்குதா? அல்ல குறிப்பா டிடிவி அவர்கள் தான் பேசுறதே. 0.01% கூட அவங்களுக்கு இல்ல. திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி இது என்னங்க அப்படின்னு இது எப்படி தாக்கம் ஏற்படுத்தும்? பொதுக்கூட்டத்தன்னைக்கு தான் அவர் அந்த வார்த்தையை பேசுறார். அந்த பிற்பகல் நேரத்துல திவாகரன் கொடுத்த ஒரு பேட்டி அவர்கள் சூடைத்திருக்கும். தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி அவரும் சில கருத்துக்களை சொன்னார். அதுக்கு பதிலடியாக கூட சொல்லியிருக்கலாம். இப்படி எனக்கு தெரிஞ்சு இன்னும் அது மறைமுக யுத்தமாக தான் இருக்கு. சசிகலா ஒரு முடிவை வெளிப்படையாக அறிவித்த பிறகு ஒருவேளை தினகரன் பெயர் சொல்லி கூட விமர்சிக்கலாம். இந்த திடீர் இட்லிங்கிறது அந்த இட்லி கடை பேரோட கூட அவர் சொல்லுவார். அப்படி சொன்ன பிறகு அதை விமர்சிக்கலாம். மற்றபடி ஒருத்தர் பேசுகிற அந்த பேச்சுக்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் அவசியம் இல்ல. அவர் பேசுறதுலே தெரியுது சசிகலா அவர்களை தான் சொல்றாங்க. ஒரு வருஷமா அந்த 2 பேருக்கும் அரசியல் ரீதியா உறவு இல்லைங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். அது 2 பேரும் வெளிப்படையா சொல்லே தவிர பேச்சுவார்த்தையே அரசியல் ரீதியா இல்லைங்கிறது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அது பசுமண்ணுக்கே ஒன்னா போக முடியலையே 3 பேரும் 4 பேரும். அப்ப 4 பேர் இருந்தாங்க செங்கோட்டையனோட சேர்த்து. ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி, சசி 4 பேர் ஒன்னா போலையே. சோ அந்த ஒற்றுமை இல்லைங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மறைமுகமா இருந்தது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும்போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூக ரீதியா வந்த பிறகு நம்ம தாக்கத்தை பத்தி விமர்சிக்கலாம் சொல்றேன். அது சசிகலா எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்கு. சரி, நிறைவாக ஒவ்வொரு அணி இப்ப கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது களத்தில் முந்தி செல்வது யார்? யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, இந்த கூட்டணியை பல்வேறு கோபம், ஈகோ, சங்கடங்கள், எரிச்சல் அத்தனையும் தாண்டி அதை தக்க வைத்ததுல நான் சொன்ன சவால்கள் காத்திருக்குன்னு அந்த சவால்களை கடந்து வந்துட்டார் ஸ்டாலின். அந்த தலைமை பண்பை எப்படி பார்க்குறேன், கடந்த 3 பொது தேர்தல்களில் இருந்ததை விட அவர் சாதிச்சதை இந்த தடவை அவ்வளோ சுலபத்தில் சாதிக்க முடியாதுன்னு நம்ம பேசணும். அந்த சங்கடங்கள், சவால்கள் காத்திருக்குன்னு அதையெல்லாம் தாண்டி ஒரு அணியை கட்டமைச்சிட்டா. இனிமேல் இங்கே போகிறதுக்கு கட்சிகள் யாரும் பெருசாக வெளியில இல்லை, இதுவே போதுமானதாக இருக்குது. அப்போ நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்ன அதிமுக அந்த இடத்தை இன்னும் அடைய முடியல. இதையெல்லாம் வச்சு பார்த்தா ஒப்பீட்டளவில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அல்லது அந்த வெற்றி வாய்ப்புங்கிற அந்த கருத்தில் எனக்கு மாற்றம் இல்லை, இதுவரைக்கும் மாற்றம் ஏற்படலை. விஜய் செய்ய போகிற அரசியல் ஒரு 2 நாளாக ஒரு வதந்தி வந்துகிட்டு இருக்கு. 1000 இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சு ஒரு 60 சீட்டுக்கு செட்டில் ஆயிடுவார் விஜய் பாருங்களேன். தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபியினுடைய அழுத்தத்தின் காரணமாக விஜய் அந்த முடிவை எடுப்பார் பாருங்கன்னு ஒரு வதந்தி ஒரு 40 நாள் 1.5 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அது நடந்தால் அந்த தூய சக்தி தன்னால் ஊழல் சக்தி என்று சொல்லப்பட்ட அந்த சக்தியோடு எப்படி சேருது, அந்த சேர்ற அன்னைக்கு என்ன வியாகியானம் சொல்ல போறார், அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு யூகம் கலந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம். ஆனாலும் இது அரசியல், வெட்கம் கட்ட அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான் எந்த நேரமும் கூட. அது நடந்தால் அதை பத்தி பேசலாம். அதர்வைஸ் இன்னைக்கு இருக்கிற சூழல் திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. அதே சமயம் நீங்க இந்த வதந்தி இவ்வளவு நாட்களாக உலா வருது சமீப காலமாகன்னு சொல்றீங்க. நேற்று பேசுறாரே விஜய் பேசியிருக்கிறாரே 2 பேரும் தான் வரணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதிமுகவா திமுக. அப்ப இதுல இல்லைன்னு அவர் ஸ்டாண்ட் கிளியர் ஆகும் போது எதுக்கு இந்த வதந்தி, எதுக்கு உலாவ விடுறது? யாரு? விஜயும் அரசியல்வாதி தானே. அரசியல்வாதிகளுக்கு வெட்கம் இல்லைங்கிற கருத்தை நான் எந்த காலத்திலயும் மாத்திக்க மாட்டேன். தேர்தல் அரசியல் அது உச்சத்துல இருக்கும். அந்த அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதே மறந்துடுவாங்க. நடந்தால் பேசுவோம்னு நான் சொன்னேன். அதுக்கு 1000 வியாக்கியானமும் சொல்லுவாங்க. நடக்கவே நடக்காம எதையும் சொல்ல முடியாது. இந்த மக்கள் விரோத திமுகவை அகற்றுவதற்கு ஆட்சி கட்டிலில் இருந்து நான் எந்த தியாகத்துக்கும் தயார். என்னுடைய எல்லா அரசியலையும் நான் தேர்தலுக்கு பிறகு வச்சுக்கிறேன்னு ஒரு பக்கம் அறிக்கை விட்டு வீட்டுக்குள்ளேயே புடங்கிடுவார் விஜய். சாத்தியம் இருக்கிற விஷயங்களை நான் சொல்றேன். அப்படி நடந்தா அதை பத்தி பேசுவோம். ஒரு வதந்தி 2 நாளா எவ்வளவு நாளா வருதுன்னா ஏதோ இடத்துல புகையுதுன்னு அர்த்தம். அது ஏதாவது தண்ணி கிண்ணி அடிச்சு அடைக்கிறாங்களா, இல்லை ஏதாவது பாத்திரத்தை போட்டு மூடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஒரு 2-3 நாள் காத்திருப்போமே. ஆனா அழுத்தத்துக்கு பயப்படுற மூஞ்சியா இதுன்னு கேட்டவர் அவர். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அருண்ராஜ் நினைக்கிறேன் பிஜேபியிடமிருந்து அழுத்தம் வருகிறதுன்னு வெளிப்படையா பேட்டியும் கொடுத்தார். பயப்படுற மூஞ்சியான்னு கேட்டாரு. அப்ப ஆமா, அது விஜய் சொல்றாரு. ஆனால் எங்களுக்கு அழுத்தம் வருகிறன்னு ஒரு பொது வெளியில துணை ஒரு இணை பொதுச்செயலாளர் இடத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாருன்னா விஜயே சொல்றாரு சார். விஜயே சொன்னாரு அழுத்தம் வரல அப்படின்னா வருது, அழுத்தம் வருதான்னு கேட்டீங்கன்னா வருது, ஆனா அழுத்தத்துக்கு பயப்படுற மூஞ்சியா இதுன்னு கேட்டாரு. அந்த காட்சி இன்னொரு நினைவுபடுத்திப்பாங்க. அழுத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணுவார். அந்த அழுத்தம் மக்களுக்கு இருக்குன்னு ஏதோ சொல்லி சமாளிக்க பார்த்திருப்பார். சரியா அதை கன்வே பண்ணல அவர், அல்லது வந்த அழுத்தத்தை மறைக்க நினைத்தார். அவரால் மறைக்க முடியல. என்ன வேணாலும் நடக்கட்டும்,
இந்த 2 நாள் வதந்தியாவே போகுதா இல்ல களத்துக்கு வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் அதை பத்தி பேசலாம். ஆனா இப்போ இருக்க சூழ்நிலையில A vs B அப்படிங்கிறது யாருக்கும் நம்ம இல்ல, இது ஒரு ஜனநாயகத்துல இவங்க ஏ இவங்க பின்னு சொல்லலாம். வெற்றி வாய்ப்பு உள்ளதுன்னு நம்ம சொல்லிட்டோம். 2ஆம் இடம் இவருக்கு தான் நம்ம சொல்லலாம். ஏன் சீமானை பத்தி ஏன் பேசக்கூடாது? 4ஆம் இடத்துல இருக்கிறாரு மீடியாக்கள் பார்வையில், அல்லது 4 அணிகள் ஒரு அணியா இருக்கிறாரு. ஆட்சி அவரும் தான் பிடிக்கலாம். ஜனநாயக நாடு இது. நம்மளுடைய பார்வை நம்ம சொல்றோம். சீமானுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம சொல்ல முடியுமா? பார்க்கல, எல்லாரும் தானே இருக்காங்க. 2ஆம் இடத்தை யாரை வைக்கணும் அவங்கவுங்க சொல்லிக்கிட்டு எனக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டின்னு சொல்கிற உரிமை விஜய்க்கு இருக்குல்ல. அது நிஜமாங்கிறது தேர்தல் முடிவுகள் தானே நமக்கு காட்டணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கூட்டணி அமைந்ததன் மூலமாக, திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்ததன் மூலமாக விஜய்க்கு ஒரு செக் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? ஏன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் போயிருந்தா விஜயுடைய கட்சி தாவேக்கா வளர்ந்திருக்கும், அது திமுகவுக்கு பலவீனமா வளர்ந்திருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைச்சிருக்கும் அந்த அணிக்கு. தாவேக்காங்கிறதுக்கு விஜய்ங்கிறவர் ஒரு தேசிய கட்சியை தன் அணியில் நினைச்சது மூலமா அதனுடைய பிம்பம் வேற மாதிரி போயிருந்திருக்கும். அதை தவிர்த்தாங்களோட விஜய்க்கு ஒரு சின்ன ஏமாற்றம். ஏன்னா அவர் விரும்பிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். அதுக்காக மெனக்கெட்டார். நள்ளிரவில் போய் சில பேரை பார்த்தார். ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட சில முன்னணி தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் டெல்லியில போய் தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்தினாங்க. இவ்வளவு மெனக்கெட்டும் அது நடக்கலைங்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு ஏமாற்றத்தை அளிச்சிருக்கும் தான். தேர்தல் அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். விஜய்க்கு இது ஃபர்ஸ்ட் கசப்பு மருந்து. முதல் முறையாக அந்த டேப்லெட் இன்னைக்கு சாப்பிட்டுருப்பார். ஆமா இல்ல கசக்குது இல்லை என்ன, அவருக்கு போக போக அவரும் பழகிக்குவார். தொடர்ந்து களத்தில் இருந்தார். இந்த இடத்துல நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய ராஜதந்திரம்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு கோபதாபம் இருந்தாலும் அந்த சகிப்புத்தன்மையோட அரவணைச்சுக்கிறது தான் நல்லது. காங்கிரஸை தன் பக்கம் தக்க வச்சுட்டாருங்கிறது ஒரு ராஜதந்திரம், ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய கடமை அப்படின்ற தாண்டி இதை விட்டா என்ன நடக்கும்னு அடுத்த பாயிண்ட்டையும் யோசிச்சு அதை தடுக்கிறதுலையும் போர் வியூகம் தான். அது எதிராளியை பலவீனப்படுத்துவது, எதிராளி பலம் பெறாமல் தடுப்பது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியும் சேர்ந்துதான் ஸ்டாலின் அதை. அதனால அவருக்கு கோபம், ஈகோ இருந்திருந்தாலும் சுயமரியாதை இருந்துச்சு. அதை உரசி பார்த்தார் மாணிக் தாக்கூர். அதையெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த புள்ளிக்கு சேர்ந்தார். ஸோ தலைமை பண்பை மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஸ்டாலின்னு நான் சொல்லுவேன். ஆனா இப்போதைக்கு முடிஞ்சது இந்த சர்ச்சை இதெல்லாம் அப்படியே இது முடிவுக்கே வந்துரும்னு சொல்ல முடியுமா? இந்த கசப்பு அப்படிங்கிறது அது ஒரு தொடர்கதையா அந்த தலைமைக்கு இடையிலே இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் வெர்சஸ் ராகுல் 2 தடவை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீங்க அப்படிலாம் ரொம்ப சீரியஸா எடுத்துலாம் வேதிக்காதீங்க. வெக்கத்தையெல்லாம் தள்ளி வச்சிருவாங்க. கோபதாபங்களே போறபோது வெக்கத்துக்கு அங்கே இடமே இல்லை. ஒரு 2 மீட்டிங் சேர்ந்து கலந்து பேசிட்டாங்கன்னா அப்படியே ஒரு கட்டி பிடிச்சாருன்னா அதெல்லாம் கடந்து போயிடும். தேர்தல் அரசியல் வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. எதிராளியை வீழ்த்துவது அப்படிங்கிற ஒற்றை இலக்குல மனப்பூர்வமா பயணிச்சாங்கன்னா இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. நான் இதை சொல்றேனே, இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர்னு மோடியோ அமித்ஷாவோ சொல்ல மாட்டாங்கல்ல எடப்பாடியை. அவர் நம்ம முடங்கி வீட்டில் இருக்கிறாரு. 160-70 தொகுதியில் பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டார். ஸோ அவருடைய இலக்கு என்ன? முதலமைச்சர் பதவி, முதலமைச்சர் நாற்காலி, அதிமுக ஆட்சிக்கு வரணும். அவர் மோடி சொல்லலை, அமித்ஷா சொல்லலைங்கிற பற்றி எடப்பாடி துளி கூட கவலைப்படலை. இன்னொரு பார்வையில் என்னை போன்றவர்கள் என்ன சொல்லுவோம், இது அதிமுகவுக்கு பிஜேபி செய்கிற துரோகம், அதர்மம், அநீதின்னு சொல்லுவோம். அதை பத்தி அவங்களும் கவலைப்படலை, எடப்பாடியும் கவலைப்படலை. சொல்லலைனாலும் மேடையில வச்சு பிரச்சாரம் பண்றாங்கல்ல மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க எடப்பாடியை பத்தி. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கும்னு சொல்லியிருக்காங்களா? அதிமுக ஆட்சி அமைக்கணும். ஏங்க இந்த என்டிஏக்கு தலைமையே எடப்பாடி தான், தலைவரே எடப்பாடி தான் சொன்னவர் அமித்ஷா. என்டிஏக்கு தலைமை வைக்கிற கட்சி அதிமுக. அதிமுகங்கிற ஒரு இந்த ஏடிஎம்கே அவர் இங்கிலீஷ்லாம் சொல்லுவார். 4 எழுத்து மோடி வேலைன்னு வந்துச்சா? ஏன் வரல? இதுக்கு பேர் பிரச்சார கூட்டமா? இல்ல, அதிமுக தலைமையில் சீரிய கூட்டணின்னு டே 1லயே சொல்லிட்டாங்க. அமித்ஷா சொன்னாருல்ல, அமித்ஷா அலைன்ஸ் வைக்கும் போது, கூட்டணி வைக்கும் போது இங்க தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில் சீரிய கூட்டணி அப்படின்னு அவர் சொன்னாரு. அடுத்த வார்த்தையும் சொன்னார், அந்த என்டிஏவுக்கு தலைவர் எடப்பாடி தான் சொன்னார். எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு அவர் சொன்னாரா? அந்த முதல் பிரஸ் மீட்ல சொல்லணும் அவசியம் இல்லை. திருநெல்வேலியில, மதுரையில நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுல, பூத் கமிட்டிங்கிறது என்னன்னு உங்களுக்கு, அவன் தான் ரத்த நாளங்களா இருக்கிறவன், தேர்தல் காலத்துல வேலை செய்ய போறவன், எந்த கட்சியா இருந்தாலும். பிஜேபியுடைய முன்னணி நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்கிற மாநாட்டுல யார முதலமைச்சராக்குன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, அவங்க சொல்லணும்னு என்ன இருக்கு இதுலயே? இபிஎஸ் உடைய ஒரு ஆளுமை தெரியுதுல. நீ சொன்னா சொல்லு, சொல்லலைன்னா இது. நான் தொகுதியில சுற்றுப்பயணம் பண்றேன், அடுத்து நான் தான் இங்க முதல்வர் வேட்பாளர். 100% நான் ஏத்துக்குவேன். இபிஎஸ் உடைய ஆளுமை அதுல தெரியுது, ஆளுமையோட தான் இருக்கணும்னு சொல்லுவேன். நான் கேட்கறது, இப்போ பேப்பர்ல எல்லாம் அடிபடுது இல்ல செய்திகள், 55 தொகுதி கேட்டார்கள், 60 கேட்டார்கள் பிஜேபின்னு. 60 வாங்குறாங்களோ 70 வாங்குறாங்களோ, அதுல அவங்க ஒரு 30 தொகுதி 35 தொகுதி நிக்கிறாங்கன்னா 3 தொகுதியிலையாவது அதிமுக தொண்டை மனப்பூர்வமா வேலை செய்வாங்க. நம்ம கட்சியினுடைய பேரை சொல்ல மாட்டாங்க, நம்ம கட்சி பொதுச்செயலாளருடைய பேரை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல மாட்டாங்கன்னு அந்த கிளை செயலரோ, நகர செயலரோ, பகுதி செயலரோ, வார்டு செயலாளரோ எப்படி மனசு வேலை செய்வாங்க அதிமுக பிஜேபி வேட்பாளர்களுக்கு?
இதைத்தான் நான் கேட்கிறேன். இது என்ன ஸ்ட்ராட்டஜி? நீங்க இப்ப என்ன நீங்க- சாதிக்க போறீங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சொல்றீங்கல்ல 1000 கசப்பு இருந்தாலும் வெற்றி அதை நோக்கி போவான்னு. ஆமா. இவ்வளவு 10-11 தோல்வியை வந்து சந்திச்சிருக்கு அதிமுக. அப்ப அடுத்து இந்த கட்டத்துல இதெல்லாம் அவன் யோசிப்பானா? இந்த தடவை வெற்றி பெற்றாதான்டா நமக்கு வந்து வாய்ப்புன்னு யோசிப்பானா? Right. நான் சொன்ன வார்த்தை என்ன? அதிமுக தொண்டை அதிமுக தொகுதியில மனசு வந்து வேலை செய்வானான்னு நான் கேட்கல. பிஜேபி போட்டியிடுற தாமரை போட்டியிடுற தொகுதியெல்லாம் மனசு வந்து வேலை செய்வானான்னு நான் கேட்டேன். இது வெறும் கசப்போட கடந்து போற விஷயம் அல்ல. சரிதானா? அந்த இடத்துலயாவது அந்த வானதி சீனிவாசன் வச்சுக்கோங்க, வெளிப்படையா பேசும். கோவை தெற்குல வானதிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டே போறீங்க. இந்த தொகுதியில் வானதியை வெற்றி பெற செய்யுங்கள், ஒரு கோஷம் ஒலிக்கும். அடுத்த வார்த்தை எடப்பாடி முதல்வராக்குன்னு சொன்னாதான் அங்க எடுபடும் அந்த தொகுதியில. நான் அவங்க பேரையே சொல்ல மாட்டேன், வானதிக்கு ஓட்டு போடுன்னு கடைசி வரைக்கும் அந்த அம்மா எடப்பாடி பேரையே சொல்லாம போச்சுன்னா அந்த கசப்பையும் மறந்துருங்கன்னு என் வாயில இருந்து வராது. இது விளைவுகளை ஏற்படுத்தும் தான் நான் இப்ப சொல்லுவேன். தமிழ்நாட்டு அரசியல்ல லோக்கல்ல அந்த அம்மா அப்படி இப்படி சொல்லாம இருப்பாங்க. அதைத்தான் நான் இங்கதான் சொன்னேன். தலைவர் நான் என்ன முதல் நயினார் சொன்னேன்? முத கொண்டு அப்படி பேசுறாங்கல்ல. சொன்னால் அப்படின்றத நான் சொல்றேன். சரிதானா? அப்போ நீங்க முதல் பிரச்சார கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட போகிறது மோடியினுடைய வருகைன்னு டிவியில வாதம் நடத்துறீங்களே, அந்த முதல் கூட்டத்துல கூட நீங்க எடப்பாடியினுடைய பெயரை கூட ஒரு வேட்பாளருங்கிற அந்த ஆங்கிள் சொல்லல. அதிமுக பூஜா அதிமுகங்கிற பேரை சொல்லல. சரி, அங்கே மிஸ் பண்ணிட்டாரு சார், ஏதோ மூட்ல இருந்தாரு. மதுரையில சொன்னீங்களா? 3 நாள் முன்னாடி வந்தாரு, மதுரையில சொல்லலையே. அங்கே கூட சொல்ல, வேற எங்க சொல்ல போறீங்க? அவர் வாயிலிருந்து வரணும் இல்லைங்க. அவர் சொல்லாதனால இங்க அதிமுக வரணும்னு தோண்டு போக போறது இல்லை. அவன் போட்டிடுற அந்த கட்சி போட்டியிடலாம் வேலை செய்யதான் போறான். ஒரு முழு ஒத்துழைப்பு, சந்தோஷமான ஒரு மனநிலை அந்த தொண்டர்களுக்கு ஏற்படுமா பிஜேபி போட்டியிடுகிற இடங்கள்ல நான் கேட்கிறேன். அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றேன். சரி, இதே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில பிரதர்னு சொல்லாத ராகுல் காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியில முழு மனசோட திமுக காரவங்க வேலை செய்வாங்களா? அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு கூட்டத்தில் வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டா கசப்பெல்லாம் மறந்து போயின்ற வார்த்தையை தான் சொன்னே தவிர ராகுல் அப்படியே இருந்தாலும் அதே சந்தோஷம் நீடிக்கும் நான் சொல்லல. இதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ராகுலுக்கும் இருக்கு, அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கும் இருக்கு. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க. நன்றி. நன்றி. இதுவரை பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.